வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் அண்ட் இன்ஃபர்மேஷன் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கிறிஸ்பியான டேஸ்டான KFC சிக்கன் வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி நான் 200 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன், போன்லெஸ் சிக்கன். இந்த சிக்கனை உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இந்த சிக்கனை நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் மைதா, 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 ஸ்பூன் சோயா சாஸ். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சிக்கன் ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் நமக்கு மேரினேட் ஆகணும். 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு, சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. இந்த சிக்கனை இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த சிக்கன் பீசஸை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம இந்த சிக்கனை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ கிறிஸ்பி ஃப்ரை சிக்கன் செய்கிறதுக்கு நம்ம கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்துக்கலாம். இது வறுக்காத கார்ன்ஃப்ளேக்ஸ். இந்த கார்ன்ஃப்ளேக்ஸை நீங்கள் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க, இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பவுலில் 1 ஸ்பூன் மைதா, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, ரொம்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி இதை ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ண சிக்கனை இந்த மைதா பேஸ்ட்டில் டிப் பண்ணி இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் பவுடரில் ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு சிக்கனையும் கார்ன்ஃப்ளேக்ஸ் பவுடரில் ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இந்த மாதிரி கார்ன்ஃப்ளேக்ஸில் இல்லாட்டி பிரெட் க்ரம்ஸில் சிக்கனை ரோல் பண்ணி ஃப்ரை பண்ணும்போது வெளியே உள்ள கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும். ஆனால் உள்ள சிக்கன் வந்து வேகாது. அதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டே சிக்கனை ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறோம். அவ்வளோதான், எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதே ஆயிலே நீங்கள் திரும்ப ரீயூஸ் பண்ணிக்கோங்க. இந்த எல்லா சிக்கனையும் இப்போ நம்ம இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சிக்கனை ஆல்ரெடி குக் பண்ணனால இதை வந்து நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம ஹை ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணுறனால சிக்கன் வந்து ரொம்ப எண்ணெய் இழுக்காது, ஆயில் அப்சார்ப்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சிக்கன் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இந்த கிறிஸ்பினஸ் நமக்கு ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். சிக்கனை நம்ம ஃபஸ்ட்டே ஃப்ரை பண்ணனால சிக்கனும் உள்ளே நல்லா வெந்துடுச்சு, வெளியவும் ரொம்ப கிறிஸ்பியான சிக்கன் நமக்கு கிடச்சிருக்கு. இது வந்து கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம வெளியே இந்த மாதிரி கிறிஸ்பி ஃப்ரை சிக்கன் வாங்குறதோட நம்ம வீட்டிலே இதை செஞ்சு கொடுத்தோன்னா இது ரொம்ப ஹைஜீனிக்காகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கிறிஸ்பி KFC சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.